Hi everyone, it's an honor to introduce Dr. Harihara Sudan, who scored a fantastic rank of 104 in the recent NEET PG 2019. Hi Harihara Sudan. Hello, sir. சொல்லுப்பா லைக் எப்படி இருக்கு உனக்கு இப்போ ஃபீலிங்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது சார். அப்போ இதுக்கு மேலே ஒரு ப்ரிப்பரேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? சும்மா ஒரு ரஃப் ஐடியா. இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் டே முடிச்சு அடுத்த நாளே எங்கள் எஃப்எம் கிளாஸ் சார். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆமாம் சார். 5th அன்னைக்கு கிராஜுவேஷன், 7th அன்னைக்கு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அப்புறம் மேலேருந்து தான் படிக்க ஆரம்பித்தோம் சார். மேலே இருந்தால் சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சது மேலே. எஃப்எம் கிளாஸ் முடிச்சு கொஞ்சம் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஓகே, அதான் முடிச்சு மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. மேலேருந்து தான் கொஞ்சம் சின்சியராக ஸ்டார்ட் பண்ணது. லைக் இங்கே வரதுக்கு முன்னாடி லைக் இந்த மாதிரி ரேங்க் வாங்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்து? சத்தியமாக எதிர்பார்க்கல சார். இன்டர்ன்ஷிப் எழுதினப்போ 434 மார்க் வாங்கியிருந்தேன் சார். அதே 434 நம்ம வாங்கிட்டோமா அந்த மாதிரியும் ஆட்டிடியூட் தான் வச்சுருந்தேன் இன்டர்ன்ஷிப். பட் ஆனால் வந்து லைக் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது இல்லை? ஆனால் அது கான்ஃபிடென்ஸ்லாம் நல்ல ரேங்க் வாங்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் இருந்துச்சு சார். அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த டியூரிங் ப்ரிப்பரேஷன் டைமில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கான ஏதாவது சில ஃபேக்டர்ஸ் இருக்கா? மெயின் ரீசன் ஸ்டார்ட் பண்ண சப்ஜெக்ட் சொல்லலாம் சார். ஸ்டார்ட் பண்ணது வந்து எஃப்எம் ஸ்மூத்தாக ஸ்லோவாக கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சர்ஜரி சார். லைக் இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இதனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நான் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன் சார். உடனே இமீடியட்டாக அடாப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் கம்பைன் ஸ்டடீஸ் பெரிய ரோல் சார். ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பண்ணீங்க இல்லை? நானும் என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணி. ஆமாம் சார். போர்ஷன்ஸ்லாம் முடிக்கிற வரையுமே யூஜி வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே சென்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஆமாம் சார். ஓகே, இப்போ வந்து ரோல் ஆஃப் கம்பைன் ஸ்டடீஸ், நீங்கள் கம்பைன் ஸ்டடீஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? கம்பைன் ஸ்டடீஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ஒரு 9 months வரையுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது சார். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பீரியடாகவே அப்படியே அந்த இதை ஓட்டிடலாம் சார். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணான்னு சொன்னீங்கல்ல, ஸோ வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் 2 பேருக்குமே? சார் ஷியோர்லி. ஸோ கம்பைன் ஸ்டடி யூ ரெக்கமெண்ட் ஸோ பண்ணுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் லைக் இந்த பிஜி ப்ரிப்பரேஷன் இப்போ ஏன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் கேட்பீங்க பார்ப்பீங்க. ஸோ அது இம்பேக்ட் எப்படி இருந்தது? அப்போ அந்த நேரத்துக்கு பயமாக இருந்ததா இல்லை அந்த நேரத்துக்கு வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு? கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு தான் சார். ஏன்னா என்னுடைய ஜூனியர்ஸே வந்து 3rd இயர்லேருந்து கிளாஸ்லாம் போவாங்க சார். சரி நம்மளாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கமே அப்படின்ட்டுலாம் இருக்கும் சார். ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கெலாம் அடாப்ட் ஆகிட்டேன் சார். அடாப்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம். ஓகே, ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேஜர் மோட்டிவேஷனல் ரோல் நினைக்கிறீங்க இந்த பிஜி ப்ரிப்பரேஷன் முழுக்க? ஃபார்மகாலஜி சார். ஃபார்ம் வந்து லைக் நீட் அந்த இன்டர்ன்ஷிப் எழுதினப்பே ஒரு கொஷின் கூட ஆன்சரே தெரியாது சார். சிம்பிள் கொஷின்ஸ் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்னடா லைக் ஒன்றுமே தெரியாது. டஃப் சப்ஜெக்ட் ஃபார்ம். அப்புறம் ரஞ்சன் சார் கிளாஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் தான் சார் நம்மளோட டஃப் சப்ஜெக்ட். ஆனால் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட் 2 months வந்து டெய்லி அவர் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம் சார். ஒரு 1/2 hour அந்த ஷெட்யூலில் ஃபிட் ஆகிற அந்த சப்ஜெக்ட் டஃப் சப்ஜெக்ட்ன்றதுனால ஓஜி 2 நாள் ஷெட்யூல் போட்டிருந்தேன்னா அந்த சப்ஜெக்ட் முடிக்க முடியலனாலும் கூட சரி நம்ம டஃப் சப்ஜெக்ட் வந்து இதுதான் ஃபார்ம் தான் நம்மளோட வீக்கு அப்படின்னு டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour கண்டிப்பாக ஃபார்ம் படிப்போம் சார். அப்புறம் மைக்ரோ அண்ட் பயோகெம் இதெல்லாம் தான் யூ திங்க். ஏன்னா இதெல்லாம் வந்து வாலடைல் சப்ஜெக்ட் சரி நம்ம இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்ட்டா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு மனசில் அவ்வளோ தங்காது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் வாலடைல் சப்ஜெக்ட்னால சீக்கிரமாக மறந்து போகிற மாதிரி சப்ஜெக்ட்னால அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறது பெட்டர் எனக்கு. ஸோ ரிவைஸ்ன்னு சொல்லும்போது லைக் நீங்கள் வந்து பர்சனலாக வந்து எவ்வளோ ரிவிஷன் பண்ணீங்க? 2 ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணேன் சார். 2 ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்போ வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த டைமில்? கிளாஸ் செப்டம்பரில் பாதியில் கிளாஸ் முடிச்சாங்க சார். செப்டம்பர் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் அந்த செப்டம்பரில் எண்ட் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்டோபர் 1st week ஆர் 2nd weekல ஸ்டார்ட் பண்ணோம் சார். அதுக்கப்புறம்னா ரிவிஷனுக்கு சரியான டைம் இருக்காது சார். ஆமாம். ஸோ ரிவிஷன் அப்போ வந்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணிங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது சொல்ல நினைக்கலாம்? ரிவிஷன் அப்போ ஸ்பெஷலாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி? ஷெட்யூல் பண்ணுறது சார். ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல சார். ஷெட்யூல் இருந்தால் சரி அந்த கோ இருக்கும் சார். அப்படி லைக் 3 daysக்கு ஒரு சப்ஜெக்ட் போட்டு முடிக்க முடியலனாலும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகணுன்னு இருக்கும் சார். ஷெட்யூலே இல்லாமல் இருந்தால் ஃபஸ்ட் டிவிஷனே முடிக்க முடியாது அப்படின்ற. ஓகே, ஸோ ஸ்கெடியூல் போடும்போது லைக் ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் எந்த மாதிரி ஸ்கெடியூல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? லைக் நான் எப்படி கேட்குறேன்னா வந்து லைக் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து
எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது, தெரியாத சப்ஜெக்ட் ஐ மீன் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத சில சப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்கெடியூலிங்கில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எய்ம்ஸை பேஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷெடியூல் போனேன் சார். அக்டோபர் 10 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 50 days இருந்துச்சு சார். சார் 18th வந்து எய்ம்ஸ் அப்படின்றனால 18 அந்த கடைசி வாரம் வந்து பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்ம், மைக்ரோ மாதிரி வாலட்டைல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மற்ற ஈஸியாக ஸ்மார்ட் இல்லை. ஸோ வாலட்டைல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இனிஷியலாகவே ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ தட்ஸ் குட், குவைட் கூல். ஸோ சப்போஸ் வந்து இந்த லாஸ்ட் டிசம்பர் மந்த் எவ்வளோ க்ரூஷியல் நினைக்கிறீங்க ப்ரிப்பரேஷனில்? மற்ற இன்ஸ்டிடியூட் எக்ஸாம்ஸ் கூட ரிவிஷன் ரொம்ப பெருசாக தெரியல சார். பட் நீட்டுக்கு வந்து நம்ம கடைசி 1 வீக்கில் படிக்கிற அந்த ஃபேக்ட்டு நம்ம இவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டெப்பில் திரும்ப இவ்வளோ டைம் பார்க்குறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும் நீட்டில். இந்த தடவை நீட்டில் வந்து நிறைய வந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கிளினிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி பர்சனலாக ஃபீலிங் இருந்தது? அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தோணுச்சா, இல்லை லைக் ஐ மீன் உங்கள் பர்சனல் லைக் ஃபேக்ட் பேஸ் தான் என்னுடைய பயங்கரமான வீக் பாயிண்ட் சார். அது இல்லை அப்படின்றது கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக தான் அட்வான்டேஜாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆனால் இந்த மாதிரி வந்து லைக் கிளினிக்கல் கொஸ்டின்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இது லெக்சர் கிளாஸஸ் தான் சார். ஒரு ரிவ்யூ புக்ஸ்லாம் படித்தா அந்த கான்செப்ட் பெருசாலாம் பில்ட் பண்ண முடியுமா, நம்மளாக பிடிச்சி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல சார். நம்மளுடைய லெக்சர் கிளாஸஸ் எல்லாமே வந்து கான்செப்ட் பேஸ்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து வைடாக டிஸ்கஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணும்போது லைக் ஸ்பெசிஃபிக் எந்தெந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? மெடிசன் சார். ஓகே. நீங்கள் ஒரு 4th ஏரியா ஸ்டார்ட் பண்ணால் கூட பயோகெமிஸ்ட்ரி அந்த ஹீம் சிந்தசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு அதோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்புறம் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க சார். லைக் எப்போ இதுக்குள்ளே போவீங்கன்னே தெரியும். பட் அந்தந்த இதெல்லாம் வந்து மற்ற சப்ஜெக்டில் கேட்கும்போது வி ஃபீல் லைக் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஓகே, ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது லைக் ஒரு ஹாலிஸ்டிக்காக எல்லாம் சேர்த்து ஒரு அப்ரோச் மாதிரி இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை லைக் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி படிச்சுட்டு போகிறது பெட்டர்ன்ற மாதிரி ஒரு ஐடியா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க, லைக் சார் நாங்கள் வந்து படிக்கிறது வந்து இப்போ ஒரு சிவிஎஸ்ன்னு எடுத்தால் வந்து அதில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மெடிசன், சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரி எல்லாமே ஒரே கோலை முடிப்போம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்கிட்ட நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாலிஸ்டிக்காக ஒரு சிஸ்டம் எடுத்து அதை அப்படியே முடிச்சிருதா, இல்லை தனித்தனியாக இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி படிக்கிறதா, அந்த மாதிரி ஒரு ஏன்னா இது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட பர்சனலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இந்த மாதிரி ஹாலிஸ்டிக்காக ஒரு சிஸ்டம் எடுத்து அதை ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிங்களா, இல்லை ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம்? லைக் எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே இதில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல சார். பட் மெடிசன் இப்போ நான் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் லாஸ்ட் டைம் படிக்கும்போது கூட லைக் சேர்ந்து தான் படித்தேன் சார். அது பயங்கர டைம் சேவிங், பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். லைக் நீங்கள் லிவர் டிசீஸ் நடத்திருப்பீங்க, சாரும் நடத்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா கோரிலேட் ஆகும் சார். டைம் பயங்கரமாக சேவ் ஆகும். அதுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது சார். பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட் இல்ஸ் பெட்டர் தான் சார். ஓகே. ஸோ மெடிசன், பேத்தாலஜி, தேவேஷ் சார் இவங்க கிளாஸஸ்லாம் ஐ மீன் கோஆர்டினேட் பண்ணி படிக்கும்போது இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். ஆமாம் சார், ரொம்ப டைம் சேவ் ஆகும். எங்கள் ரிவிஷனில் ரொம்ப லேக் ஆஃப் டைம்லாம் இருந்துச்சு சார். சரி, மெடிசனையும் பேத்தும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது 1 வீக் மெடிசன் பேத், செகண்ட் டைம் போடும்போது 4 days மெடிசன் அண்ட் பேத். ஆக்சுவலி அதுதான் ரிவிஷன். இஃப் யூ ஸ்டடி ஃபார் 7 days இட் இஸ் ஸ்டடிங் இல்லையா? ஸோ ரிவிஷன்னா செகண்ட் டைம் when you study it should be of less time. இப்போ நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய பேர் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லைக் அது தப்பாக சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ரொம்ப ஹெக்டிக் அண்ட் டஃப்பு. ஸோ இப்போ நீங்கள் வந்து லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்போ மேலேருந்து வராங்க, இப்போ ஒரு தே ஷுட் நாட் கிவ் அப் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சம் ஸ்பெஷல் ஓரியன்டேஷன் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்ல விரும்புறீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப் கொஞ்சம் பிகாஸ் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, 7 மாதம் தான் இருக்குது. அப்படின்றவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து சொல்ல விரும்புறீங்களா? பெர்சிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணி ஒரு அக்டோபர் வரும்போது அப்படியே ஃபுல்லாகவே விட்டுட்டு சம்மன் ஜாயின்ட் தேர் ஆல்சோ பாதியிலே விட்டுட்டாங்க சார். ஆனால் வந்து அந்த தடவை ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணவங்க கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டு நீட்டில் ரேங்க் வாங்கினவங்க இருக்காங்க சார். அதனால் கன்சிஸ்டன்சி ஒரு நாளைக்கு 10 hours படிக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லைனாலும் 6 to 8 hours அப்படின்ற கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுவோம் சார். இஃப் நாட் இந்த நீட்டில் இல்லைனாலும் பின்னாடி ஒரு மே இல்லை நவம்பருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். எனிவே, ஸோ அது ஒரு நிஜமாகவே நல்ல டிப். அந்த கன்சிஸ்டன்சின்றது ரியலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் டைம், ஸோ நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் கொடுத்தீங்கல்ல, அந்த எக்ஸாம் டைம் அப்போது லைக் அந்த டே பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் என்ன சம்திங் ஏதாவது ஸ்பெஷல் டிப் கொடுக்க விரும்புறீங்களா? அதுவும் நானே வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பேன். நீட் முன்னாடிலாம் சரியாகவே தூங்கலை.
3 hours 4 hours தூங்கினேன். நெக்ஸ்ட் டே வாஸ் வெரி டிப்ரெஸ். அந்த மாதிரி தான் சரி வேண்டாம் லைப்ரரி கிளம்பி போயிட்டு அங்கே தூங்கலாம் அப்படின்லாம் யோசிச்சேன். ஏன்னா மதியம் தான் எக்ஸாம் அப்படின்றதுனால அங்கே போய் கூட தூக்கம்லாம் வரல. லைக் மற்றவங்களாம் வந்து சேர் எடுத்து தள்ளி லைக் ஆட் ஆஃப் நிஜமாக அப்படி தான் இருந்துச்சு. தென் மை சீனியர் மேம் கால் 3 நாள் தூங்கலைனாலும் இன்றைக்கி உனக்கு இருக்க அட்ரினலின் ட்ரைவ் வந்து 2 நாளைக்கு சூப்பராக இருக்கும்டா, அதெல்லாம் இல்லை பூஸ்டப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அண்ட் ஐ எம் ஸ்டில் தேங்க்ஃபுல் டு ஹர் சார். ஓகே. எனிவே நீங்கள் இந்த ரேங்க் வாங்கினதில் ஆஸ் அ பார்ட் ஆஃப் டீம் பிரைம் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஹரிஹரசுதன். அண்ட் எனிவே உங்கள் ஃப்யூச்சருக்கு வி விஷ் யூ ஆல் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் உங்களோட ட்ரீம் பிரான்ச் பீடியாட்ரிக்ஸ். Anyway, we wish you all the very best to take pediatrics and wish you a very, very shining future ahead. Thanks a lot, sir. Thank you, Hariharan.